இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்றவராக இன்னைக்கு மு க ஸ்டாலின் இருக்கார். அதை மட்டும் தாண்டி இன்னைக்கு மு க ஸ்டாலின் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அனைவரும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கார். ஏன் அப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் அண்ணாவா இருக்கார், கலைஞரா இருக்கார், எம்ஜிஆர். இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு கலவையாக திரு மு க ஸ்டாலின் இருப்பதனாலதான் இன்னைக்கு 10 லட்சம் பேர் இன்னைக்கு கூட்டுறான்னு திருச்சி. ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம். கண்டிப்பா திரு மு க ஸ்டாலின் அவர்களது தலைமையிலான ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்தால் மட்டும்தான் தமிழகத்தை இந்த மாதிரி பிற்போக்குவாதிகளிடமிருந்து, நடிகர்களிடமிருந்து, மதவாதிகளிடமிருந்து காப்பாற்ற முடியும். எதிர்கால சந்ததிக்கு ஒரு விளக்கேற்றி வைக்க முடியும். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோட அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர், அறிவியல் செயற்பாட்டாளர் திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள். சார் வணக்கம். சார் முதலமைச்சருடைய முக்கியமான அறிவிப்புகள், அதனுடைய தன்மை, நம்பகத்தன்மை, திட்டமிடுதலை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? மார்ச் 6ஆம் தேதி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் என்று 1,89,00,000 பேர்கிட்ட கனவுகளை கேட்டு 8 துறை ரீதியான அறிஞர்களிடம் ஆலோசனை பெற்று 30 மாவட்டங்களுக்கும் தொலைநோக்கு பார்வை திட்டம் கொடுத்து மாபெரும் தமிழ் கனவு, மாபெரும் கனவு மைப்பிடம் 2030 என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு போயிருந்தேன் நான். அந்த நிகழ்ச்சியில அடுத்த 5 ஆண்டுகளுக்கு $1 trillion எக்கானமி எய்துவது எப்படி என்ற வகையில 14 அடிப்படை திட்டங்களை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணார். 2021 எலெக்ஷன்லயே அடுத்த 10 ஆண்டுகள்ல தமிழகத்தை $1 trillion எக்கனாமியா மாத்துவேன் அப்படின்னு 2021 திருச்சி மாநாட்டில் அனௌன்ஸ் பண்ணார். இன்னைக்கு திருச்சி மாநாடு, எலெக்ஷன் இன்னைக்கு திருச்சி மாநாடு. ஆமா, இது தேர்தலுக்கான அறிக்கை இல்லை, இது விஷன் 2030 தொடர்ச்சி. 5 ஆண்டுகளில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ஒரு துறை சார்ந்த அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு முதற்கொண்டு துறை சார்ந்த அமைச்சர்கள் அதுக்கு பதிலளித்தார். தங்கம் தென்னரசு, டிஆர்பி ராஜா, பன்னீர்வேல் தியாகராஜன், அப்புறம் திரு சேகர் பாபு, திரு மா சுப்பிரமணியம், இப்படி பல்வேறு அமைச்சர்கள் தங்களது துறை ரீதியான சாதனைகளை பட்டியலிட வைத்து என்னென்ன சாதனை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கல்வி அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி, உதயநிதி ஸ்டாலின் உட்பட அவர் எங்கேயோ வெளியே போயிருந்தார் போனது, அதனால அதை கல்வி அமைச்சரே பேசினார். உயர்கல்வித்துறை அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர், வேளாண்மைத்துறை அமைச்சர், அப்புறம் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர், இப்படி எல்லா அமைச்சர்களும் தங்கள் துறை சார்ந்த சாதனைகளை என்ன பண்ணோம் 5 வருடங்கள்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பட்டியலிட்டார். நாங்கள் பதவி ஏற்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 505 வாக்குறுதிகள், தொலைநோக்கு திட்டங்களை தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தது. அதுல எவ்வளவு நிறைவேற்றிருக்கோம், எவ்வளவு நிறைவேற்றலைன்றதை பத்தி ஒரு கணக்கு கொடுத்தார் தங்கம் தென்னரசு. அதுல கிட்டத்தட்ட 206 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டது. 170 திட்டங்கள் செயல்பாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமா, 2 சேர்த்து 376 திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. 505 திட்டத்துல 376 திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. இதுல அரசின் பரிசீலனையில ஒரு 35 திட்டங்கள் இருக்கு. பரிசீலனையில ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்காக 33 திட்டங்கள் வெயிட்டிங்ல இருக்கு. இன்னும் செயல்படுத்த வேண்டிய நிலையில் உள்ள திட்டங்கள் 45. இந்த திட்டத்தை செயல்படுத்தவே முடியாதுன்னு டிராப் அவுட் பண்ணது, ஃபீசிபிலிட்டி கிடையாது அப்படின்னு டிராப் அவுட் பண்ண திட்டம் 20 திட்டம். இதை லிஸ்ட் கொடுத்தாரு திரு தங்கம் தென்னரசு. அதே மாதிரி டிஆர்பி ராஜா என்னென்ன பண்ணிருக்குன்றதை பத்தி ஒவ்வொரு அமைச்சர்களும் சொன்னாங்க. கடைசியா முதல்வர் தன் கனவை சொன்னார். இந்த கனவுல முக்கியமான கனவா நான் பார்ப்பது என்ன அப்படின்னா, 2 முக்கியமான 14 கனவு சொன்னார். சரி, 14 கனவுகள் கிட்டத்தட்ட 1,80,00,000 குடும்பங்களின் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட திட்டங்கள் 14 முக்கிய அறிவிப்புகள் சொன்னார். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு 14 ஏன்னா எல்லாருமே இதை விட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. சரி, முக்கியமான விஷயங்கள் இத பேசணும். வீட்டு வசதி 2030க்குள்ள கலைஞர் கனவுள்ள திட்டம் 7 லட்சம் வீடுகள். கிராமத்துல 5 லட்சம் வீடு, நகரத்துல 2 லட்சம் வீடு, 7 லட்சம் வீடு கட்டுவோம்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காரு. சரி, 2030க்குள்ள அடுத்த 5 ஆண்டுகள் ஆச்சு. இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல 8,66,722 வீடு கட்டி கொடுத்துருக்காரு.
கலைஞர் கனவு இல்லத்துல 1.25 லட்சம், இப்படி ஒவ்வொரு அடுக்குமாடி சமத்துவபுரம் அப்படிலாம் சேர்த்து இலங்கை தமிழர்களுக்கான திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் ஆதி திராவிடர் நலத்துறையில கொடுக்க வேண்டியது, நலத்துறை திட்டம், அவங்களுக்கு வீடு இப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 8,66,000 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இது நீங்க சொல்றது முடிஞ்சிச்சு. ஓகே சரி. இதே நீங்க ஜெயலலிதா ஆட்சியில கம்பேர் பண்ணீங்கன்னா 6 லட்சம் வீடு கட்டியிருக்காங்க. எடப்பாடி ஆட்சி சேர்த்து 6.5 லட்சம் வீடு கட்டியிருக்காங்க. ஓ 10 வருஷத்துல. சரி. 5 வருஷத்துல 8,66,000 வீடு கட்டியிருக்காரு. சரி. நீங்க அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னொரு 7 லட்சம் வீடு கட்டுவேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. கிராமங்கள் 5, நகரங்கள்ல 2 சொன்னீங்க இல்லையா? சரி. அடுத்து வந்து மருத்துவத்துல வந்து நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற நோய்களை வந்து ஆரம்பத்திலே கண்டறிவதற்கு மருத்துவ முகாம்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மனநல ஆலோசனை மையங்கள் ரொம்ப தேவை நாட்டுக்கு. தற்கொலையில எல்லாம் மனநல ஆலோசனைக்கு அனுப்பணும். ஏகப்பட்ட தற்கொலை இருக்கு. சரி. அடுத்து வந்து வேளாண்மையில நிகர சாகுபடி பரப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய 38 லட்சம் ஹெக்டேர்ல இருந்து 50 லட்சம் ஹெக்டேரா உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காரு. நுண்ணீர் பயிர் பாசனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மைக்ரோ இரிகேஷன் டோட்டல் வந்து 8,70,000 ஹெக்டேர்ல மைக்ரோ இரிகேஷன் இருக்கு. ட்ரிப் இரிகேஷன் மட்டும் 3.2 லேக் ஹெக்டேர்ஸ் இருக்கு. இதை வந்து 21 லட்சம் ஹெக்டேரா மாற்றுவோம்னு சொல்லியிருக்காரு. 30ல் இன்னொரு 5 ஆண்டுகள்ல 43 லட்சம் மண்வள அட்டைகள் கொடுக்கப்படும் விவசாயிகளுக்கு. அது மூலமா மண்வள பரிசோதனை எல்லாம் நடத்தி அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருக்காரு. அடுத்து 1000 மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையில பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அது பெரிய விஷயம். 1000 மழைநீர் சேகரிப்பு அமைச்சா நிலத்தடி நீர் உயரும், விவசாயத்துக்கு எப்பவுமே தண்ணி கிடைக்கும். இது மாதிரி மிகப்பெரிய ஒரு திட்டம். அடுத்து வந்து உணவு உற்பத்தி வந்து இப்ப இருக்கக்கூடியது வந்து கிட்டத்தட்ட 120 லட்சம் டன்னு, இது 125 லட்சம் டன்னா மாத்துவோம்னு இருக்காரு. இது ஆண்டா இது? ஆமா, 120 மெட்ரிக் டன் உணவு உற்பத்தி. ஓ சரி சரி. 125 லட்சம் மெட்ரிக் டன்னா உயர்த்துவோம்னு சொல்லியிருக்கு. இப்ப இருக்கிறது சார்? இப்ப இருக்கிறது வந்து 120 லட்சம் டன் வந்திருக்கு முறை. சரி சரி. 120 லட்சம் டன். அதை வந்து 125 லட்சம் மெட்ரிக் டன் சொல்லியிருக்காங்க. இது கூடவே போகலாம், நம்ம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப குறைச்சுதான் சொல்லியிருக்காங்க. சரி. 1000 மதிப்பு கூட்டல் மையங்கள், 1,25,000 விவசாயிகளுக்கு கருவிகள், வேல்யூ எடிஷன் சென்டர்ஸ். வேல்யூ எடிஷன் சென்டர்னா விவசாய பொருட்களை வேல்யூ எடிஷன் பண்றதுக்கான 1000 மதிப்பு கூட்டல் மையங்கள் உருவாக்குறாங்க. சரி சரி. அப்ப விவசாய பொருட்கள் வந்து வேல்யூ எடிஷன் பண்ணி அது எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு போகும், இல்ல டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு போகும். அப்ப வந்து பொருளாதார உயரும். பொருளாதார உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இது வேளாண்மை பொறுத்த வரைக்கும். அடுத்து பள்ளி கல்வித்துறை 2030க்குள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் 100% ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், 100% ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொண்டாடுறாங்க. அடுத்து 300+ நவீன நூலகங்கள், 300 நூலகங்களுக்கு மேல கொண்டாடுறாங்க. 1000 மாதிரி பள்ளிகள் உருவாக்குறேன். இது வந்து பள்ளி கல்வித்துறை. சரி. இதெல்லாம் வந்து ஒரு கீ இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் சொன்னது. வந்து ஒரு கீ இண்டிகேட்டர்ஸ், முக்கியமான இண்டிகேட்டர்ஸ். சரி. இது திட்டங்கள், வெவ்வேறு திட்டங்கள் வரும், ஆனா அது கீ இண்டிகேட்டர்ஸ். சரி. அடுத்து உயர்கல்வித்துறை மொத்த சேர்க்கை விகிதத்தை 90% ஆக்க வேண்டியிருக்கு. 55% இருக்கு இப்ப மொத்த சேர்க்கை விகிதம் உயர்கல்வியில. டிராப் அவுட் சொல்றீங்க கணக்கு. சரி. அதை 90% ஆக்க வேண்டியிருக்கு. ஓகே சரி. ஏஐ ஆய்வகங்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வகங்கள், லெபார்டரிஸ் எல்லா கல்வி நிறுவனங்களிலும் கொண்டாட வேண்டியிருக்கு. இந்த லிபரேட்டரிஸ் எல்லா கல்வி நிலையங்களும் ஏஐ ஆய்வகங்கள், லெபார்டரி. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸா இருக்கு. இதை வந்து என்னன்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸை டீப் டெக்னாலஜி சப்ஜெக்ட்ஸை இன்டிகிரேட் பண்ணி சிலபஸையே மாற்றணும். வெறும் ஏஐ எல்லாம் கொண்டாந்தா மட்டும் போதாது. டீப் டெக்னாலஜி என்னது? டீப் டெக்னாலஜினா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ரொபாட்டிக்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், VLSI டெக்னாலஜி, அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள், VR அண்ட் MR அண்ட் மெட்டாவர்ஸு, இப்படி எல்லா டெக்னாலஜியும் உள்ளே கொண்டு வந்து எம்பெட் பண்ணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு முதற்கொண்டு இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் சிலபஸே சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு உலக நாடுகள் வந்து எல்லா நாடுகளும் அட்வான்ஸ் நேஷன்ஸ், அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, யூரோப்பு, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, எல்லா நாட்டிலையும் இந்த டெக்னாலஜியை சிலபஸை மாற்றிட்டு இருக்காங்க. நம்மளும் சிலபஸை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. வெறும் லேப் மட்டும் பத்தாது. முதல்வர் அறிவிப்பில் இதை சேர்க்கணும். அடுத்து வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு. ஏற்கனவே 42 லட்சம் பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. சரி. நான் முதல்வன் ஸ்கீம்ல IAS IPS ஆகுறாங்க. நான் முதல்வன் ஸ்கீம்ல ட்ரைனிங் எடுத்தவங்க
1 ஸ்கில்லு 4 ஸ்கில்லு 5 ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவங்க வேலைக்கு போகும்போதும் அவங்க இன்னைக்கு வாங்குற சம்பளத்தை விட 2x 3x சம்பளம் அதிகமாக கிடைக்கும். நான் வந்து ஸ்கீம் அதை வந்து அதிகப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது சமூக நீதி மற்றும் பிற்படுத்தப்பட்ட நலம், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், சமூக நீதி கல்லூரி விடுதிகள், வாணிக கடன் வசதிகள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காரு. சமூக நீதி கல்லூரி விடுதிகள் ஏற்கனவே பிசி விடுதி எஸ்சி விடுதிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் மாத்தி சமூக நீதி கல்லூரி விடுதிகள் மாத்திட்டாரு. சரி. அப்ப வந்து அந்த எந்த விடுதியில வர்றான்றது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது ஒரு அடையாளம் ஆயிடுது. அது ஒரு அடையாளமா இருக்கு. அந்த அடையாளத்தை மாத்தி சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாருக்கும் மாதிரி மாத்துறாங்க. அப்புறம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம், வீட்டு மனை இல்லாத குடும்பங்களுக்கு மனைப்பட்டா, பள்ளி இடைநிறுத்தம் இல்லாத நிலை, அம்பேத்கர் வெளிநாட்டு கல்வி திட்டம் விரிவாக்கம். இன்னைக்கு அம்பேத்கர் வெளிநாட்டு கல்வி விரிவாக்கத்துல எடப்பாடி ஆட்சியில் 2 பேர் படிச்சான், 350 பேர் படிக்கிறான். வேலை ஒழுங்கா நடந்ததுனால பிஹெச்டி பண்றாங்க. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில பிஹெச்டி பண்றாங்க, பிடிஎஃப் பண்றாங்க, 350 பேர் படிக்கிறாங்க இந்த ஆட்சியில். அதை விரிவுபடுத்துன்றாரு. அடுத்து ஊரக வளர்ச்சி, இதுதான் முக்கியமான திட்டம். இந்த திட்டம் என்னன்னா அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்த புறா திட்டம். ப்ரொவைடிங் அர்பன் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா, கிராமப்புற வசதிகளை நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறத்துக்கு கொடுக்கறது. சரி. தற்சார்பு பெற்ற கிராமங்களை உருவாக்குது. இதை வந்து ஸ்மார்ட் வில்லேஜ் என்ற திட்டமா நாங்கள் உருவாக்கி நடத்திட்டு இருக்கோம். கனடால ஒரு 5 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் போட்டு அப்துல் கலாம் ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டமா பண்ணிருக்கோம். இந்த திட்டத்தை அடிப்படையாக கொண்டு அப்துல் கலாம் புறா திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஸ்மார்ட் வில்லேஜஸ் உருவாக்குவோம் அப்படின்ற நோக்கத்துல உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் உருவாக்கப்படும் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட். காந்தி வந்து கிராம சுவராஜ்யம் தான் எனது பிறப்புரிமைன்னு சொன்னார். கிராமத்திலிருந்து வளர்ச்சி வரணும்னு சொன்னாரு. சரி. அவர் என்ன சொன்னாரு காந்தியடிகள்? அப்ப காந்தியினுடைய கனவை நனவாக்கணும்ன்றதுக்கு அப்துல் கலாம் கொடுத்த திட்டம் தான் புறா திட்டம். அவர் காந்தியடிகள் வந்து சொன்னது கிராம சுவராஜ்யம் தான் முழுமையான குடியரசுனார். முழுமையான குடியரசு ஒவ்வொரு கிராமமும் தன்னிறைவு பெற்ற கிராமமா தற்சார்பு பெற்ற கிராமமா மாறும். இதுதான் காந்தியினுடைய கனவு. தன்னுடைய நிர்வாகம், கிராம நிர்வாகம், உணவு மற்றும் உடை தேவைகளை தானே நிர்வகிக்கும் வகையில் மையமற்ற நிர்வாக முறையில் டீசென்ட்ரலைசேஷன் மூலம் செயல்பட வேண்டும் என்று காந்தி கனவு கொண்டார். உண்மையான ஜனநாயகம் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை மேல்மட்டத்துக்கு வளர வேண்டும். கீழ இருந்து மேல வளரணும் உண்மையான ஜனநாயகம். அப்ப காந்தி இதை சொல்லும் போது சொன்னாரு, இந்தியா தனது கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொன்னார். சரியா? தந்தை பெரியார் சொன்னார், கிராமப்புற வளர்ச்சியை வெறும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டாக மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை முழுமையான சமூக அமைப்பை மாற்றும் ஒரு அடிப்படை மாற்றமாக பெரியார் கருதினார். பெரியார் சொல்லியிருக்காரு. பெரியார் சொன்னார், நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறத்திற்கு அளிக்க வேண்டும் பெரியார் சொன்னார். இதை நாடோடி மண்ணில் வசனமா வச்சாரு எம்ஜிஆர். எதிர வச்சாரு? நாடோடி மன்னன் படத்துல வசனமா வச்சாரு. 1977 3 நிமிஷம் ரெக்கார்டு பேசியிருப்பாரு எம்ஜிஆர். அதுல சொல்லியிருப்பாரு, நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறங்களுக்கு அளிக்க வேண்டும் ஒரு வரி வரும். இன்னைக்கு அந்த கனவை நானாக்கிருக்காரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள். சரி சரி. அப்துல் கலாம் கண்ட கனவை மகாத்மா காந்தி பேரை நீக்கினாரு மோடி. மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துல மகாத்மா காந்தி பேரை நீக்கினாரு மோடி. ஆனா அந்த மகாத்மா காந்தி பேரை வைத்து அப்துல் கலாம் கண்ட கனவை நனவாக்குவதற்குரிய ஸ்மார்ட் வில்லேஜஸ் உருவாக்குவதற்கான இந்த திட்டத்தை செயல்படுத்தி 10 வில்லேஜை இப்பயே இந்த உடனடியாக ஆரம்பிக்கிறோம். 10 ஸ்மார்ட் வில்லேஜ் உருவாக்குறோம். அடுத்த ஆட்சிக்கு வந்த பின்பு 12,000 ஊராட்சிகள்லையும் 38 மாவட்டங்கள்லையும் 234 தொகுதியிலையும் விரிவுபடுத்துறது 12,500 ஊராட்சியிலையும் இது விரிவுபடுத்தப்பட்டு முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தால் இந்த ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தின் மூலமாக 3 லட்சம் கோடி பொருளாதாரத்துல இன்புட்டா உள்ள வரும். 3 லட்சம் கோடி வருஷத்துக்கு முழுமையாக செயல்படுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு கிராமமும் தற்சார்பு பெற்ற கிராமம் மாறும். பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எல்லாருமே எம்பவர்டு பிரசிடென்டா மாறிடுவாங்க. 12,500 பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுமே செயல்திறன் மிக்க பிரசிடென்டாக மாறுவாங்க. வருமானத்தை தற்சார்பு பெற்ற கிராமத்தை உருவாக்கிய பிரசிடென்டா மாறுவாங்க. புரியுதுங்களா? கிராமப்புற வேலை வாய்ப்பு 85% இன்க்ரீஸ் ஆகும். கிராமத்துடைய தனிநபர் வருமானம் இன்னைக்கு இருக்கிறத விட 1 லட்சம் ரூபாய் அதிகமாகும்.
கிட்டத்தட்ட 3 லட்சம் இருந்து 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இத்தனையும் நடக்கும். லேசா ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டாரு. இத்தனையும் நடக்கும். இதுல மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான புரட்சிகரமான திட்டம் இந்த திட்டம், ஸ்மார்ட் வில்லேஜஸ் திட்டம். உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டம் வந்து அப்துல் கலாம் கொடுத்த ஸ்மார்ட் வில்லேஜஸ் திட்டத்தில் புறா திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை செயல்படுத்துவேன் என்று திரு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லும் பொழுது உண்மையிலே அப்துல் கலாமின் கனவை, காந்தியின் கனவை, பெரியாரின் கனவை நனவாக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு திரு மு க ஸ்டாலின் விளங்குகிறார். உண்மையிலே இது வந்து கிராமப்புற மறுமலர்ச்சிக்கு இந்தியா தான் வழிகாட்டும் என்ற நிலை வரும். அப்துல் கலாமின் கனவு நனவாகும் உங்களோட திட்டத்தின் மூலமாக மட்டும். இதுக்கு அடுத்து வந்து தொழில் வளர்ச்சி. 18 லட்சம் கோடி முதலீடு கொண்டு இருக்காரு. ஏற்கனவே 12 லட்சம் கோடி கொண்டாண்டார். 5 வருஷத்துல 12 லட்சம் கோடி கொண்டாண்டார். இன்னொரு 5 வருஷத்துல 18 லட்சம் கோடி கொண்டாட வேண்டியிருக்கு. 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை, புது வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அடுத்து 50 லட்சம் பேர் உருவாக்க வேண்டியிருக்கு. ஏற்றுமதி $52 பில்லியன் இருந்து $120 பில்லியன் இன்னைக்கு $52 பில்லியன் ஏற்றுமதி. அது $120 பில்லியன் உயர்த்துவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து இந்தியாவோட வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஃப்ரம் தமிழ்நாடு தான். தேர்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கம்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அடுத்து 10% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து கம்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. என்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து மட்டுமே 63% ஆஃப் எக்ஸ்போர்ட் நம்ம இருக்கு. என்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் மட்டும். அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நவீன தொழிற்சாலை, தொழில் பூங்கா ஒவ்வொரு மாவட்டத்திலையும். ஐடி ஏற்றுமதி 2.5 லட்சம் கோடியிலிருந்து 6 லட்சம் கோடியா உயர்த்து வேண்டியிருக்கு. ஐடி துறையில வேலை வாய்ப்பு அதிகம். ஐடி துறையில 2 லட்சம் வேலை வாய்ப்பு புதுசா உருவாக்க வேண்டியிருக்கு. அடுத்து மீன் வளம் மற்றும் கால்நடை. கடல் பாசி உற்பத்தி வந்து 15,000 டன்ல இருந்து இன்னைக்கு கடல் பாசி உற்பத்தி 15,000 டன் இருக்கு. சரி, அது 30,000 டன்னா உருவாக்க வேண்டியிருக்கு. சரி, கடல் பாசி. அப்ப மீனவர்கள் அத்தனை பேருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து உள்நாட்டு மீன் உற்பத்தி 2.67 லட்சம் டன்ல இருந்து 4.5 லட்சம் டன்னா உயர்த்து வேண்டியிருக்கு. அப்புறம் கால்நடை எண்ணிக்கை 3 கோடியா உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கு. பால் உற்பத்தி 3 இருந்து 4.5 கோடி லிட்டரா ஒரு நாளைக்கு 4.5 கோடி லிட்டர் உயர்த்து வேண்டியிருக்காரு. அடுத்து நகர வளர்ச்சி. நகரங்களில் 20% பசுமை பூங்காக்கள், பசுமை பகுதிகள், 30% கழிவுநீர் மறுசுழற்சி மையங்கள், முழுமையான மழைநீர் வடிகால் அமைப்பு. இது 3மே பெரிய விஷயம் நகரங்கள்ல. அப்புறம் எம்எஸ்எம்இ துறையில தற்போது 40,56,056 நிறுவனங்கள் இருக்கு. அதை வந்து 2030க்குள்ள இந்தியாவில் முதலிடம் பெற்ற இலக்காக மாற்றுவேன். 5 சிறப்பு தொழில் குழுமங்கள் உருவாக்க வேண்டும். 5 ஸ்பெஷல் இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ். அடுத்து வந்து நெடுஞ்சாலை மற்றும் சுற்றுலாத்துறை, நவீன சாலை தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்காணிப்பு, கோயில் மற்றும் கடலோர சுற்றுலா சாலைகள் மேம்பாடு, இது எல்லாமே கொண்டாட வேண்டியிருக்காரு. அடுத்து கைத்தறி ஜவுளி, ஜிஐ பதிவு பெற்ற கைத்தறி தயாரிப்புகள், தேசிய சர்வதேச கண்காட்சிகள் காட்சிப்படுத்தப்படும். அப்போ மொத்த இலக்கு 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் இலக்கை அடைவதற்கான அடிப்படையான பேசிக் திட்டங்களை அது என்னன்னா ஃபவுண்டேஷன். இந்த திட்டங்கள் தான் ஃபவுண்டேஷன் ஸ்டோன். இட் வில் எம்பவர் த எக்கனாமி. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த திட்டங்களை சரியாக செயல்படுத்தும் பொழுது இன்னமும் இந்த வெளிநாட்டு முதலீடு உள்ள வருது. மேனுஃபேக்சரிங் செக்டார், தொழில் பூங்காக்கள், ஸ்மார்ட் வில்லேஜஸ், மகாத்மா காந்தி ஸ்மார்ட் வில்லேஜஸ், அடுத்து வந்து வீடுகள், அப்புறம் வேளாண்மை துறை. அப்ப இதெல்லாம் பண்ணும் பொழுது இன்னைக்கு வந்து வருஷத்துக்கு 3.5 லட்சம் கோடி நம்ம எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வருஷத்துக்கு எக்கனாமியில. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா. ஆனா வருஷத்துக்கு 7 லட்சம் கோடி கான்ட்ரிபியூட் பண்ணாதான், வருஷத்துக்கு 7-8 லட்சம் கோடி கான்ட்ரிபியூட் பண்ணாதான் நீங்க 2030ல $1 ட்ரில்லியன் இலக்கு அடைய முடியும். அது நடக்கணும்னா இது நடக்கணும். எப்படி 3.5 லட்சம் கோடி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா, 20 லட்சம் கோடியா இருந்துச்சு அதிமுக ஆட்சியில நம்ம பொருளாதாரம். இன்னைக்கு 35 லட்சம் கோடியா மாறி இருக்கு. 15 5 வருஷம் 3 லட்சம் கோடி பொருளாதாரம் வருஷத்துக்கு கூடிட்டே போனதுனாலதான் 5 வருஷத்துல 15 லட்சம் கோடி கூடி இருக்கு. கிராஃப்ட் ஏறுது. இது வந்து அடுத்த 5 ஆண்டுகள்ல 8 லட்சம் கோடியா மாறணும். என்ன 40 லட்சம் கோடியா மாறணும். 35 லட்சம் கோடி பிளஸ் 40 லட்சம் கோடி வரும்போது 85 லட்சம் கோடி 90 லட்சம் கோடி வந்துடும். 90 லட்சம் கோடி வந்துச்சுன்னா $1 ட்ரில்லியன் எக்கானமி. அப்ப 8 லட்சம் கோடியா மாறணும். 8 இருந்து 9 லட்சம் கோடியா மாறணும் அப்படின்னா நம்ம 3 லட்சம் கோடி கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எக்கானமிய நீங்க வந்து 2 டைம்ஸ் கூடணும். நான் சொன்ன முதல்வர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அப்துல் கலாமின் ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை மகாத்மா காந்தி பேர நிறைவேற்றக்கூடிய ஒரு திட்டம் மட்டுமே 3 லட்சம் கோடி கான்ட்ரிபியூட் பண்ணும். ஏற்கனவே 3.5 லட்சம் கோடி
இது ஒரு 3 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி ஆச்சா, இன்னொரு 3 லட்சம் கோடி அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி 9 லட்சம் கோடி. இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட். இந்த 3 வந்துச்சுன்னா 9 லட்சம் கோடி. இந்த 9 லட்சம் கோடியை கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி கிட்டத்தட்ட வந்து 15% சஸ்டைனபிளா இருக்கணும். ஆனா 15 to 18% கொண்டு போயிட்டாரு அப்படின்னா இந்த 3 வந்துச்சுன்னா 18% போயிடும். அப்போ போனா தான் நீங்க வந்து $1 trillion எக்கானமி அச்சீவ் பண்ணணும். $1 trillion எக்கானமி அச்சீவ் பண்ணீங்கன்னா எல்லா கடனையும் அடைச்சிடலாம். வரி இல்லாத பட்ஜெட் போடலாம். எம்ஜிஆர் போட்ட மாதிரி வரி இல்லாத பட்ஜெட் போடலாம். மக்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். இளைஞர்களுக்கு கனவுகளை நனவாக்கலாம். இத்தனையும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் மு.க. ஸ்டாலின். சரி சரி. இது யாருக்காவது வேற யாருக்காவது இருக்கு அப்படின்னா ஒருத்தர் கிட்டத்தட்ட நிக்கிறதுக்கு வழி இல்லை. ஓகே சார். ஆனா இவ்வளவு தகவலை சொல்லியிருக்கீங்க நீங்க. உள்ளபடியே கேட்கறதுக்கு பல விஷயம் ஆச்சரியமா இருக்கு. முதலமைச்சர் வாய் வார்த்தையா இல்லாம எப்படி சாத்தியப்படுத்துவார்ன்றது நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி. உங்களோட ஒரு வாழ்த்து, திருச்சி மாநாட்டுக்கு உங்க வாழ்த்தையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். 10 லட்சம் பேர் வராங்க. 10 லட்சம் பேர் வரக்கூடிய இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை பெற்றவராக இன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் இருக்கார். அதை மட்டும் தாண்டி இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அனைவரும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கார். ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னா அவர் அண்ணாவா இருக்கார், கலைஞரா இருக்கார், எம்ஜிஆரா இருக்கார். இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு கலவையாக மு.க. ஸ்டாலின் இருப்பதனாலதான் இன்னைக்கு வந்து 10 லட்சம் பேர் இன்னைக்கு கூட்டுறான்னு திருச்சியில். ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம். கண்டிப்பா மு.க. ஸ்டாலின் அவர்களது தலைமையிலான ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்தால் மட்டும்தான் தமிழகத்தை இந்த மாதிரி பிற்போக்குவாதிகளிடமிருந்து, நடிகர்களிடமிருந்து, மதவாதிகளிடமிருந்து காப்பாற்ற முடியும். எதிர்கால சந்ததிக்கு ஒரு விளக்கேற்றி வைக்க முடியும். நன்றி சார். நன்றி.